ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பும். உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது நீர் அனுப்பினதை செய்து முடிக்கும். இன்றைக்கு இந்த வார்த்தை மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, விடுதலை அடைய அவங்க இருதயத்தை கர்த்தர் தரையும். நான் பேசுகிற என்னை மறைத்தள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, உங்கள் கிருபை வெளிப்படட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. உங்கள் பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். கர்த்தர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 34 நம்ம வாசிக்க ஆரம்பித்தா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரனோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையாக இதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த நாட்களில் நாங்கள்லாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்த மனிதர்கள் பெருமையாக பேசினார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இன்னைக்கு நிறைய மனிதர்கள் பல காரியத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அடிமை, பல பிரச்சனையில் அடிமையில் இருக்கிறாங்க. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, மனுஷருக்கு அடிமையாக இருக்கிறாங்க, கடனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, இவ்வுலகத்தில் உள்ள வழிபாடுகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பல பயந்த காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இப்படி நிறைய அடிமைத்தனத்துக்குள்ள மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு ஃப்ரீயே இல்லை. அவங்கள ஏதோ ஒன்று அடிமைப்படுத்தி வச்சு அதை நடத்திட்டு இருக்கு. ஒரு மனுஷனை பாருங்க, குடிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த நேரம் வந்ததும் அந்த குடிக்கு நேராக அவனை வழி நடத்துகிறது. எதில் ஒரு மனுஷன் அடிமையாகிறானோ அந்த காரியத்தில் விபச்சாரம்னா அதுக்கு நேரம், அது ஒரு நாளில் அதை விட்டு அவன் வெளியே வர முடியாது. திரும்ப திரும்ப அது அவனை அடிமைப்படுத்துகிறது. அவன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுகிறான். அந்த கட்டை ஆண்டவர் விடுதலையாக்காம அதை விடுதலையாக முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அந்த பாவம் அடிமைப்படுத்தி விடும். அந்த பாவத்துக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்கும், அதனுடைய கிரியை. அது ஒரு மனுஷனை செய்வதற்கு அது தூண்டிக்கொண்டே இருக்கும். அதை அவன் செய்ய ஆரம்பித்த உடனே அது பாவ கயிறுகளினால் அந்த மனுஷனை கட்டிவிடும். அந்த மனுஷனால் அதை செய்யக்கூடாதபடிக்கு இருக்கணுன்ற மன விருப்பம் இருக்கும். ஆனால் அவனால் முடியாது. அவன் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை அவன் செஞ்சுட்டே இருப்பான். அவனுக்கு விருப்பமே இருக்காது இதை செய்யணும். ஆனா அந்த 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 கிரியை அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கு. அது ஏன்னா அவன் சரீரத்திலே அந்த 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 வாசமா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அதை பவுல் அப்போஸ்தலன் அழகா ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுவார், நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற அந்த பாவமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லுகிறார், பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிற மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்று வீட்டில் நிலைத்த குமாரனோ இன்றைக்கு ஆகல. ஏசப்பா விடுதலை ஆக்கினா மெய்யான விடுதலை உண்டு. குடி போதையா இருக்கலாம், இந்த உலகத்தில் உள்ள எந்த பாவமானாலும் ஆண்டவர் ஒரே ஒருத்தரால தான் நிரந்தரமான விடுதலை தர முடியும் என்பதில் எந்த சந்தேகம். ஏன்னா அவர் பாவத்துக்காக மரித்து நீதிக்காக பிழைத்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஒரு மனுஷன் அவரிடத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு, ஜீசஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. அது நித்திய வாழ்வு, அது பரலோக பாக்கியம். அந்த மனுஷன் ஒருத்தனால தான் பாவத்தின் விடுதலை அடைய முடியும். யார் அறிக்கையிடாமல் அதை விட்டுவிட மனதில்லாமல் இருந்தால் அவங்களால அந்த இதிலிருந்து விடுதலை அடையவே முடியாது. ஆண்டவர் விடுதலை தருகிற ஒரு நல்ல தேவன். பாவத்தை நின்று ஆண்டவர் விடுதலை தருகிற சமாரிய பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அந்த சமாரிய பெண்ணுடைய தவறை ஆண்டவர் உணர்த்தினார். ஆண்டவர் அந்த மகளுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல விடுதலையை கொடுத்தார். ஆம் தேவ பிள்ளையே, அன்றைக்கு எல்லாரும் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட பொண்ணை கல்லறிந்து கொல்லும்படி வந்தாங்க. ஆண்டவர் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ போய் இனி பாவம் செய்யாதேன்னு அந்த மன்னிச்சு அனுப்பினார். இனி மன்னித்து அனுப்புகிறது திரும்ப போய் செய்வதற்கல்ல, செய்யாம பரிசுத்தமா வாழுவதற்கு என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு மனுஷனுக்கு நிறைய பேர்கள் அடிமைகளாக மாறுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நிறைய பேர் மனிதர்களுக்கு அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு காலத்துல தேசத்துல நீங்க பார்த்தா, அமெரிக்கா தேசத்துல கருப்பின மக்களை வெள்ளையர்கள் அடிமைகளாக
நடத்தி வந்ததை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் சரி, பவுல் அப்போஸ்தலர் காலத்தில் நிறைய அடிமைகள் இருந்ததை, அடிமை வாணிபம் அந்த தேசத்தில் இருந்ததெல்லாம் பார்க்க முடியும். ஒரு கூட்டத்தை அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா அவங்க தலைமுறையாக அந்த வீட்டிலே அடிமைகளாக வேலை செய்யணும். அவங்க விருப்பப்படி ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க வீட்டில் அவங்க தொடர்ந்து அடிமைகளாக இருக்கணும். அடிமை வாணிபம் இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம சரித்திரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் 1 கொரிந்தியர் 7:23 சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. நம்ம யாரும் மனுஷருக்கு அடிமைகள் ஆகக்கூடாது. எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் யாத்திரையாகமம் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தா அவங்க ராஜாக்களுக்கு அடிமைகளானாங்க. அங்கிருந்த பெரிய அதிகாரிகளுக்கு அடிமைகளானாங்க. அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியல. ஆண்டவர் அவங்க பெருமூச்சை கேட்டார், அவங்க கண்ணீரை கண்டாரு. அவங்கள மோசையை அனுப்பி ஆண்டவர் விடுதலை ஆக்கினதை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ரத்தம் சிந்தி நம்மை விலைக்கு வாங்கினார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதலால் மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஆண்டவர் நம்மை விலைக்கு வாங்கிவிட்டார். நம்ம எந்த மனுஷனுக்கு அல்ல, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இன்றைக்கு நிறைய காரியத்தில் மனுஷர்களுக்கு அடிமைகளாகிறத பார்க்க முடிகிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயமோ சுத்தம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு நம்ம அடிமையாக கூடாது, கர்த்தருக்கு மாத்திரம். இந்த சத்துருவாகிய சாத்தான் இன்றைக்கு நிறைய பேரை மனுஷர்களுக்கு அவன் அடிமையாக்கி கொண்டு வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீதிமொழிகள் 22:7 இன்னைக்கு பாருங்க, மக்களுக்கு இன்னைக்கு கடன் வாங்கியே செய்கிறத ஒரு காரியமாக அவங்க வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு நெருக்கடியில் வந்துச்சு அப்படின்றத தாண்டி வாழ்க்கை முழுமையிலும் கடனையே வாங்கி செய்கிறத இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேர் பின்பற்றி வர்றாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்கள் விடுதலை அடையணும். அந்த மாதிரிப்பட்ட காரியத்தை நான் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவருக்கு முன்ன தீர்மானம் பண்ணி வாங்காதபடிக்கு செய்வதற்கு தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். ஆண்டவர் அப்பொழுது உதவி செய்வார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் குழுவில் இதில் எல்லாம் தேவையற்றதை எடுத்து அவங்க வாழ்க்கையில் சிலர் ஊரை விட்டு ஓடி போகிறது, சிலர் தற்கொலை பண்ணி சாகிறது, பிள்ளைகள் ரொம்ப வேதனைப்படுகிறது. ஒரு காரியத்தை செய்து, 2 காரியத்தை செய்து, 3 காரியத்தை செய்து, 4 காரியத்தை செய்து, எல்லாத்தையும் செய்துட்டு அப்புறம் இருந்து யோசிப்பாங்க. பைபிள் சொல்லுது, நீ செய்ய போகும் முன்ன, ஒரு காரியத்தை கட்டும் முன்ன நீ உட்காந்து யோசி, இதை முடிப்பியா அப்படின்றத ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஞானமாக கேட்கணும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நான் செஞ்சிருவேன், அதை வச்சு செஞ்சிருவேன், இதை வச்சு செஞ்சிருவேன்னு சொல்கிற நிறைய பேர் மாட்டிக்கொள்கிறாங்க. அப்புறம் ஆண்டவர் பேரில் வருத்தம் அடைகிறாங்க. அந்த அடிமைத்தனம், கடன் என்ற அடிமைத்தனம், அது ஒரு சாபம். அது நம்மை அடிமையாக வைத்திருக்கிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மனுஷனுக்கு இன்னைக்கு விடுதலை வேணும். அது ஏசப்பா ஒருத்தரால தான் விடுதலை தர முடியும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. தீர்மானம் பண்ணி பாருங்க, நான் கடன் வாங்காம இனிமே குடும்பத்தை நடத்துவேன், கடன் வாங்காம செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தேசத்துல பார்த்தா இந்த கடன் என்ற பிரச்சனைக்கு அடிமைகளாகவே இருக்கிறாங்க. பல காரியத்துல பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் ஏசப்பா விடுதலையாக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் ஒருவரே நம்மை விடுதலையாக்க முடியும். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற நிறைய மக்கள் ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கலாத்தியர் 4 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசித்தால், நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். தேவர்கள் அல்லாதவர்களுக்கு இன்னைக்கு நிறைய மக்கள் அடிமையாக இருந்தாங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, அல்ல தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். இன்னைக்கு நிறைய பேர் வீணானவைகளுக்கு அடிமையாகிறாங்க. அந்த
தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையாய் இருந்தீர்கள். ரட்சிக்கப்படும் முன்ன நாட்களில அந்த பொல்லாதவைகளுக்கு நீங்க அடிமைகளா இருந்தீங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்கல்ல, தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும், அதனால ஒண்ணுமே கிடையாது, வெறுமையானதும் அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதப்படி. சொந்தக்காரங்க, உறவினர்கள், பிள்ளைக்காக நான் செய்கிறேன், நீ காசு கொடு, அப்பதான் நீ நல்லா இருப்ப, தெரியாம வீட்டில் கொண்டு வந்து தாயத்தை வைக்கிறது, தகடு வைக்கிறது, ஏதாவது ஒரு எந்திரத்தை டிவியில் விளம்பரம் போட்டான்னு வைக்கிறது, பல காரியத்தை இன்னைக்கு வழிபாடுகள் இது வேண்டாம், இது தேவன் வெறுக்கிற காரியம் அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், அந்த தள்ளப்பட்ட அந்த ஸ்பிரிட்டுகளை தான் இன்னைக்கு மக்கள் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட வந்துட்டு மறுபடியும் வழிபாடுகளில் அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி திரும்பவும் அந்த வழிபாடுகளுக்குள்ள போகிறத பார்க்க முடிகிறது. நம்ம அந்த மாதிரிப்பட்ட காரியத்துக்கு அடிமைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் திரும்பவும் அவ்வழிபாடுகளில சிக்கி தவிக்கிறாங்க. அவைகளிடத்துல கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, அவைகளுடைய கிரியைகளில ரகசியமான ஒரு காரியம் இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து வந்தாலும் அவங்களுடைய இருதயம் எகிப்துக்கு திரும்பிச்சுன்னு வசனம் சொல்லுது. அவங்க இங்க சபைக்குள்ள இருந்தாலும் தேவனை பாடி ஆராதித்தாலும் முழுமையாக ஆண்டவர் பேர்ல இல்லை, சிலருடைய இருதயம் அங்க திரும்பி இருக்கிறது என்று நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கும் நிறைய பேர் சீக்கிரட்டா இருளின் ராஜ்யத்தோடு அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதன் பேர்ல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனோட ஒரு ஐக்கியம் வச்சிருக்கிறாங்க, அந்த வழிபாடுகளில உடன்படுறாங்க. இதெல்லாம் தேவன் வெறுக்கிறார். அவைகளிலெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அந்த இவ்வுலகத்தின் வழிபாடுகள் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை அடையணும். அந்நிய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்நிய அக்னிய உள்ள கொண்டு வந்ததுனால செத்து போனாங்க சில மனிதர்கள். அந்நிய காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, அந்த சபைக்காரன் செய்கிறான், இந்த சபைக்காரன் செய்கிறான். நீங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் உங்களுக்கு இது தவறுன்னு உணர்த்தின பிறகு நீங்க அவைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. அது தேவ கோபத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட காரியத்தினின்று நீங்க விடுதலை அடையணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் மக்களை வழி நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். மோசே 40 நாள் வனாந்திரத்தில் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும். தேவனுடைய கட்டளையை வாங்குவதற்கு மோசே போகும் பொழுது சொன்னாங்க, மோசே நீங்க பேசண்டாம், நான் கர்த்தர்கிட்ட பேசண்டாம், நீங்க மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டு பேசினா போதும்னு சொல்லிட்டு மோசையை வழி அனுப்பி வச்சாலும் இங்க ஒரு கூட்டம் போன மோசைக்கு என்ன ஆனதோ, நமக்கு முன்ன வழி நடத்தி வந்த தெய்வங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்ல வச்சு மக்களுடைய காதுகளில கழுத்துகளில கிடந்த தங்க நகைகளை வாங்கி ஆரோனை வச்சு அவங்க முன்னிலையில கண்டுகுட்டியை செய்து நடனம் பண்ணி இதாகும் பொழுது ஆண்டவர் கற்பனையை கொடுத்துட்டு சொன்னாரு, மோசே நீ வழி நடத்தி வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இன்னைக்கும் ஆண்டவரால் ஊழியக்காரர்களால் வழி நடத்திப்பட்டு வருகிற நிறைய மக்கள் தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். அவ்வழிபாடுகளில திரும்பவும் அவங்க போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னும் என்று சொல்லுகிற பழமொழிக்கு ஏற்ப இன்னைக்கு திரும்ப நாங்க இதை செய்ய மாட்டோம், இது வீணானதுன்னு வந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்குவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் ஒருவனிடத்திலும் வராதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல வீணானவைகளுக்கு நேராக மனிதர்களை திருப்பி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் மறந்து போகாதீங்க. அதனால இந்த நேரத்துல இந்த வசனத்தின்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியே வந்தா தேவன் உங்களை அதிசயமாக நடத்துவார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே. இன்னைக்கு பார்த்தா நிறைய பேருக்கு மரண பயம், எதை எடுத்தாலும் பயம், இருட்ட கண்டா பயம், திடீர்னு ஒரு சின்ன நெஞ்சொலி ஹார்ட் அட்டாக் வருதோன்னு பயம், திடீர்னு ஒரு சின்ன கட்டி இருந்தா இது கேன்சரா இருக்குமோ, நான் செத்து போயிருவேன்னு ஒன்று பயம், எத்தை எடுத்தாலும் வண்டியில போகும்பொழுது பயம், வீட்டில் கேஸ் ஆன் பண்ணும்போ பயம், வெடிச்சிருமோ, குக்கரை வேலை பார்க்கும்போ பயம், எங்க பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். அப்படி ஒரு பயத்தின் ஆவி இன்னைக்கு மனிதர்களை பிடித்து ஆட்டு படைக்கிறது.
ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட எல்லா மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படி அப்படியானார். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், மரணத்தை வென்றார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு கேட்டாரு. இன்னைக்கு நிறைய மனிதர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. மரணத்தை செத்து போயிடணும்ன்ற பயம், எங்க போனாலும் அந்த பயம், எப்போதும் பயம், எப்போதும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டுட்டு இருந்தா அது ஒரு அடிமைத்தனம். இன்னைக்கு ஏசப்பா அதுல இருந்து விடுதலை கொடுப்பாரு. இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. உங்களுக்குள்ள தைரியம் வரணும். கர்த்தர், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பயப்படேன். பிசாசம், உலகம், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறான், நான் பயப்படேன். மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களுக்குள்ள தேவன் பேர்ல ஒரு பெரிய விசுவாசம் வரணும். பயம், பயத்தின் ஆவி, அது நம்ம பயப்படுத்தியே வச்சு நடத்திட்டு இருக்கோம். நிறைய பேருக்குள்ள அந்த பயத்தை வச்சே சாத்தான் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறான். நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவருக்கு, உலக வழிபாடுகளுக்கு நம்ம பயப்படக்கூடாது. அவைகள் நம்மளை அதை செஞ்சிருமோ, இதை செய்திருமோ. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து நில்லுங்க. ஆண்டவர் உங்களை அதிசயமா நடத்துவார். ஆண்டவர் உங்களை அற்புதமா நடத்துவார். இன்னைக்கு எப்படி மோசே தேவ சமூகத்துல போகும்பொழுது இஸ்ரேல் மக்களுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பி அவர்களை வித்தியாசமான வழிபாடுக்கு நடத்தினான், அதே போல இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை சாத்தான் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறான். ஆனா நம்ம ஆண்டவர் உண்மையாகவே அதிலிருந்து எல்லாம் விடுதலை தருவார். மனுஷருக்கு அடிமையாக கூடாது. நம்ம கடன் என்ற பிரச்சனைக்கு, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நம்ம அந்த கடன் என்ற அடிமைத்தனத்திலிருந்து இன்னைக்கு ஏசப்பா விடுதலை தரப்போகிறார். இவ்வுலகத்தின் வழிபாடிலிருந்து விடுதலை தரப்போகிறார். மரண பயத்தினின்று விடுதலை தரப்போகிறார். இன்னும் என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவையோ எல்லாவற்றினின்று ஏசப்பா விடுதலை தரப்போகிறார். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், நன்றியோடு மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், இன்றைக்கு குமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யான விடுதலை. அடிமையானவன் இன்றைக்கு நிலைத்திறான், குமாரனோ நிலைத்திருக்கிறான். அந்த குமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தி இரத்தத்தினால நமக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் முதலாவது நமக்கு விடுதலை தருகிற காரியம் என்ன தெரியுமா? மனுஷருக்கு எதற்கெல்லாம் அடிமைகளா இருக்கிறீங்களோ அந்த அடிமைத்தனம், இஸ்ரேல் மக்கள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இன்றைக்கு என்னென்ன அடிமைத்தனம், மனுஷ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஆண்டவரே, நான் கடன் வாங்காம இந்த கடனை அடைக்க எனக்கு உதவி செய்யும்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க. அந்த கடனை எதுக்கெடுத்தாலும் கடன், எதை வாங்கினாலும் கடன், வாழ்க்கை முழுமையிலும் கடனை வாங்கிய பழகி விட்டேன், அது ஒரு அடிமைத்தனம். இன்னைக்கு நீங்க அர்ப்பணிங்க. இனி கடன் வாங்காம இருக்கிற கடனை தீர்த்துட்டு உழைத்து சம்பாதித்து வாங்குவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. இல்லைன்னா அது உங்களை ஆபத்துக்கு கொண்டு போகும். அது ஊரை விட்டு ஓட வச்சிடும், அது தற்கொலைக்கு கொண்டு போயிடும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அதை சேதப்படுத்தி விடும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து பாருங்க. ஆண்டவர் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார். இவ்வுலக வழிபாடு ஏற்கனவே அவைகள் பலனற்றது, ஒன்றும் இல்லைன்னு நீங்க விட்டு வந்துட்டீங்க. ஆனா மறுபடியும் அதுல உங்களை சிக்கிக்கொள்ள வைக்க சாத்தான் உங்க இருதயத்தை ரகசியமாக, சொந்தக்காரங்க, உறவினர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க மூலம் இல்லை, உங்களுக்கே இருதயத்தில் அந்த மாதிரிப்பட்ட காரியங்களில் ஈடுபடணும், போகணும், ரகசியமா செயல்படணும். அந்த மாதிரிப்பட்ட கிரியைகளில் நின்று ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை தருகிறார். அதை அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் அப்படி செஞ்சாங்க. அது பெரிய அடிமைத்தனம், அது தேவனை கோபப்படுத்துற காரியம். மரண பயம், எங்க எப்ப எடுத்தாலும் பயம், எது எடுத்தாலும் பயம், எதிலும் அவங்க ஒரு ஃப்ரீனஸ் இல்லை, ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. எதிலும் அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த பயத்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஒரு தைரியம், கர்த்தர் கூட இருக்கிறார், என் வலது பட்சத்தில் இருக்கிறார், அசைக்கப்படுவது இல்லை. ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பயத்தின் ஆவி வெளியேறி போகிறது. அன்பின் ஆண்டவரே, இன்னைக்கு நிறைய காரியத்தில் இந்த மக்களுக்கு விடுதலை தேவைப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அந்த அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் முறிப்படுவதாக, தெரிப்படுவதாக. அடிமைத்தனம் சாத்தான் இன்னைக்கு எதிலெல்லாம் உங்க பிள்ளைகளை அடிமையாக்கி வச்சிருக்கிறானோ அந்த அடிமைத்தனங்கள் நீங்குவதாக. ஒரு நல்ல விடுதலை உண்டாகட்டும், மாற்றம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, மகாபெரிய அற்புதம் நடக்கட்டும். உங்க பிள்ளைகளுக்கு சுகம், விடுதலைகள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதிகள் நீங்கட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், பொருளாதார நெருக்கடிகள் நீங்கட்டும், கண்ணீர் மாறட்டும், தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். ஜெபிக்கிற அக்னியை போடுங்க ஆண்டவரே, உமக்காக கொழுந்து விட்டு எரிய உங்க பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. ஆவியானுடைய கைகளில் தருகிறோம். இன்றைக்கு எதற்கெல்லாம் உங்க பிள்ளைகள்
எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஏசப்பா, இனிமே நான் இதுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், எனக்கு விடுதலை தாங்கன்னு ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் நீங்கள் விடுதலை தருகிறதற்காக நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். வீடுகளில் ஒரு தெய்வீக பிரசன்னம், தேவ பிரசன்னம் மூடட்டும். ஓ ராபா தலா ஷகா தலா கமாந்தரா தனா. தேவனே, உங்கள் பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும்ப்பா. உடைய ஆவியினால் நிரப்பும். உடைய கண்ணீர் காயங்களை கட்டும், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும், பலவீனங்களை எடுத்து போடும். ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். உடைய நாமத்தில் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.